Hey, good evening, guys. Yes, welcome to the first night. ஓகே, ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பட் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். பட் பரவாயில்ல, வராத ஸ்டூடெண்ட்ஸ் மேபி ரெக்கார்டிங்ஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க கேரியர் ஆகட்டும். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம்ல? யாருக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? செட்டில் டவுன் தானே? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப். சூப்பர், ரைட். ஓகே, சரி, ஓகே. ஸோ எஸ்டர்டே கான்செப்ட் படி பார்க்கும்போது சிஎஸ்எஸ்ல ஃப்ளெக்ஸ்ஃபுல்லாக பார்த்தோம். அதில் ஒரு 4 கண்டென்ட் மட்டும் நான் தனியாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு அடுத்து இன்னொரு செஷன் மட்டும் தான் சிஎஸ்எஸ் வரும்னு நினைக்கிறேன். அதோட ஓவராலாக சிஎஸ்எஸ் முடியும் போது நான் உங்களுக்கு அந்த 2 மென்ஷன் இருக்கிற வேண்டியதை அதை காமிச்சிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு மெயினான கான்செப்ட் என்னன்னா, ஃப்ளெக்ஸில் இருந்து தழுவி வந்த ஒரு கான்செப்ட் விச் மீன்ஸ் கிரிட் லே அவுட். இதில் 2 கண்டென்ட் ஆஃப் அஜெண்டாவில் பார்க்குறோம். சிஎஸ்எஸ் கிரிட் லே அவுட் அண்ட் தென் கிரிட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸை நம்ம கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணிடலாம் இன்னைக்கு. கிரிட் அப்படின்னா என்ன? உங்கள் மைண்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு நிறைய டேபிள் காலம்ஸாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம கிரிட்னு ஓரளவுக்கு சொல்லுவோம். அதர் தன் தேட் வேற எங்கேயாவது கிரிட்டை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் படிக்கும்போது தான் புதுசாக கேள்விப்பட்டேன். ஸோ ரோஸ் அண்ட் டேபிள் காலம். ஒரு விஷயத்த ஃப்ளெக்ஸுங்கிறத இந்த இப்போ டுடேஸ் அஜந்தாங்கிற வேர்டை உன்னோட வெப்சைட்டில், இதுதான் வெப்சைட்னு வச்சுக்கோ, உன் வெப்சைட்டில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எங்கெங்கே கொண்டு போகணுங்கிறத அது ஃப்ளெக்ஸ் மூலியமாக சொல்கிறேன். கரெக்டாக? பட் இதே இதை ஒரு காலம்குள்ளே இருக்கணும், அதுக்கடுத்த காலம் ஸ்பேஸ் இருக்கணும், வேற எந்த வேர்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு வேர்டை நீ ஒரு ஃப்ளெக்ஸான இடத்துல ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்ராக்சிமேட்டடாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிற அப்படின்னா அவங்க யார் தேவைப்படுவாங்கன்னா அந்த கிரிட் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ரைட், நான் ஷீட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போக போக பார்க்கலாம். ஒரு மெயினான வெப்சைட்டை நீ ஏம் பண்ணி பார்க்கும்போது உன்னோட கான்செப்டுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ஹெட்டர் இருக்கும், ஸ்க்ரோல் பார் இருக்கும், சைடில் கண்டென்ட்ஸ் இருக்கும், அப்படிதான் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம யூடியூபே எடுத்துக்கிட்டாலும், இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப்பை இப்படி எடுத்துக்கிட்டா, லைக் இப்போது இந்த இது ஃபுல்லாக இங்கே வரதெல்லாம் என்னது, இந்த இது ஃபுல்லாக ஒரு ஹெட்டர் பேஜ். இதில் நம்ம ஐகான் வரும், அண்ட் தென் அதோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண வரும், அண்ட் தென் இது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு இது கிரியேட்டு, அண்ட் தென் வாய்ஸ் அண்ட் சர்ச் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் லோகோ வச்சு அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு திரும்ப அதே இதுக்கு வர மாதிரி, அண்ட் தென் ஒரு சைட் பார். இதை நீ ஹைட் பண்ணாலும் ஹைட் பண்ணிக்கலாம், அது ஒரு நார்மல் லோகோ மாதிரி. அண்ட் தென் இதுக்கு கீழே அப்போ இங்கே வர்றது ஃபுல்லாக மெயின் கண்டென்ட். இதெல்லாம் ஒரு பாக்ஸாக இருக்குது. கரெக்டாக? ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு பாக்ஸாக வருது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஒரு ரோ, இதெல்லாம் ஒரு காலமாக வருது. ஸோ இதெல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகி வருது அப்படின்னா, விச் மீன்ஸ் அந்த கிரிட் பாக்ஸ்னால. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லோகோ ப்ளஸ் இங்கே வந்து எல்லாம் வருது, லைக் லெட்டர்ஸ் எல்லாம் அரேஞ்சபிளாக வருது அப்படின்னா இது ஃப்ளெக்ஸ்னால. பட் ஓவராலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இது எல்லாம் மெயின் பேஜாக வந்திருக்கு. இதில் எதுவும் பாக்ஸ் எதுவும் இல்லை. இந்த கன்சிடர் பண்ணி ரன் ஆகிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிரிட்டு அண்ட் தென் இந்த ஃப்ளெக்ஸ் தான் காம்ப்ளிகேட்டாக ஆகி கிராஸபிளாக வந்து யூஸ் ஆகுது. இது நம்ம டெய்லி பார்க்கபுள்ள வெப்சைட். நம்ம என்ன வெப்சைட் பண்ணாலும் எப்படியோ ஒரு விஷயம் தேவைப்படக்கூடிய அது விஷயம்தான். சரியா? அதுதான் இந்த கான்செப்ட். சரி, ஓகே, புரிஞ்சுதுல? நான் அப்போ சொன்னது இந்த ஹெட்டிங் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு அதை வச்சு தான் கிரிட்டு பார்க்குறோம். இன்கேஸ் டவுட்னா கேட்டுருங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. மீதி நார்மலான அனிமேஷன் இந்த மாதிரி கோர்ஸ் கிடையாது, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஹெட்டர் நம்ம பார்த்தது. அப்புறம் சைடில் இருக்கிறதுலாம் அந்த மெனூஸ், அப்புறம் இந்த மெயின், ரைட், அப்புறம் ஃபூட்டர்னா என்ன, நம்ம இந்த டீட்டெயில்ஸை கொடுப்போம் ஒரு சில வெப்சைட்டில் பார்க்குறேன். ஸோ இந்த மெயினான கண்டென்ட் தான் இப்போ நம்ம யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறோம்ல, ஒவ்வொரு தம்ப்லைன் வச்சு, அதுதான். ரைட்டில் இருக்கிறதுனா அந்த லோகோஸ், அந்த ஸ்க்ரோல் பார் ப்ளஸ் அந்த டாப்பில் இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும், நம்மளை மெயில் ஐடியோட கிளிக் பண்ணணும்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் வருது அந்த மாதிரி கான்செப்ட். அதெல்லாம் ஹெட்டர்லையும் வரும், இல்லைனா சைட்லையும் வச்சுக்கலாம். இதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க சிஎஸ்எஸ் கிரிட் அப்படின்னா, விச் modules offer the grid based layout system with rows and column. நான் சொன்ன மாதிரி ரோஸ் அண்ட் காலம். இதில் எங்கப்பா ரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இது மெயின். கரெக்டாக? இதில் 2 ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது. பட் நீ ஃபுல்லாகவே ஒரு காலமாக எடுத்து அதுக்குள்ளே ரோவாக பிரிச்சுக்க. ஃபுல்லாகவே டேபிள் மாதிரிலாம் இல்லாமல் உன்னோட இஷ்டத்துக்கு மாற்றி வச்சு யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக? அது யார் யூஸ் ஆகணும்னா அந்த கிரிட்டுங்கிற நேம்னால.
நீ எப்படி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு போடுறியோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நம்ம பார்க்கலாம். which is making it easier to design web pages without having to use floats and positioning. நீங்கள் இந்த பொசிஷன் கான்செப்ட் படிச்சிங்களான்னு தெரில, நடுவில் ஸ்லைடு உங்களுக்கு வரலை. ஏன்னா நான் சொன்னோம்ல, ஒவ்வொரு அப்கிரேட் அடுத்து ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் தேவையில்லாமல் போயிட்டே தான் இருக்கும். அப்படி போனது தான் அந்த பொசிஷனிங் ஒரு கான்செப்ட். சரியா? இந்த ஃப்ளோட்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து ஃப்ளோட் பண்ணி லெஃப்ட் ரைட்டுன்னு வைப்பீங்க. இந்த கான்செப்ட்ஸும் நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸில் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கூகுளில் இதெல்லாம் தேடி பாருங்க, தெரிஞ்சிடும். ஓகேவா? அதெல்லாம் வச்சு அது பேஸாக இருந்ததை இப்போ எடுத்து இங்கே மெயினான கிரிட் பாக்ஸாக கொண்டு வந்தாங்க. அப்போ நீ எதுனாலும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கான்செப்டை நீங்கள் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சரியா? இப்போ அந்த சிஎஸ்எஸ் கிரிட் லேஅவுட்டை பாரு. ஒரு வெப்பேஜில் லெஃப்டில் ஒரு கிரிட் எலமெண்ட்ஸ்னு வச்சு ஒரு டேபிள் காலம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. அதை சுற்றி ஒரு பார்டர் லைன் ப்ளூ உள்ளே இருக்குதுலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நார்மலாக பார்டர் மாதிரி. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். எத்தனை பாக்ஸ் இருக்கு? நம்மளை பொறுத்த மாதிரி பாக்ஸ் தான் 1 2 மொத்தம் 9 பாக்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா 9 டிவ் இருக்கு. இந்த 9 பாக்ஸும் எந்த பெரிய பாக்ஸ்குள்ள இருக்கு, விச் இஸ் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ல இருக்கு. அப்ப அதுல எது விச் இஸ் ஒரு பெரிய டிவ்க்குள்ள தான் இருக்கு. அப்போ ஒரு ஹெட்டிங்கு ஒரு பெரிய டிவ்க்குள்ள 9 டிவ்வும் வச்சுட்டேன். சரியா? இப்போ நீ ஈஸியா ஈக்குவலைஸா வச்சுட்ட. நீ அந்த கண்டெய்னரை விச் மீன் இந்த 9க்கும் வெளியே இருக்கிற அந்த டிவ்வை நீ வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு அங்கே சொல்லிட்டு இருந்த இது வர. பட் இப்போ நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னா, கிரிட் கண்டெய்னரில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்க? டிஸ்பிளே கிரிட்னு சொல்லியிருக்க. வா, கிரிட் அப்படின்னா அதுவும் ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஏற்ற ஆப்ஷனை எடுக்கும். ஃப்ளெக்ஸ்னா என்ன? நம்ம இஷ்டத்துக்கு எங்கனாலும் வைக்கிறது. ஓகேவா? பட் அந்த இஷ்டத்துக்கு நம்மளோட சாய்ஸ்ல வைக்கிறதே ஒரு ரூல்ஸோட வச்ச அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதோட ரூல்ஸ் என்னன்னா ரோஸ் அண்ட் காலம் ஜென்ரேட் ஆகும். ஸோ ரோ அண்ட் தென் ஒரு காலம் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு எங்கனாலும் கொண்டு போகலாம், வச்சு யுவர் சாய்ஸ்ல மூவ் ஆன் பண்ணலாம்னு சொல்லலாம். சரியா? இப்போ நீ டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம் காலமை நீ ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். அதுதான் கிரிட் டெம்ப்ளேட்டோட காலம். அங்க வந்து என்ன பார்த்தோம்? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் மொத்தம். இங்க வந்து டெம்ப்ளேட் காலம் பார்க்கணும். யாருக்குள்ளது? கிரிட்டுக்குள்ளது. அதாவது காலம் எத்தனை வரணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க ஒரு காலம் வரணும், இங்க ஒரு காலம் வரணும், இங்கேயும் ஒரு காலம் வரணும். கரெக்டா? அப்போ 3 காலம் வரதுனால ஜஸ்ட் பிக்சல் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஆட்டோன்னு கொடுத்துட்டான். 3 டைம் ஆட்டோ கொடுத்தனால ஈக்குவலான பேஜுக்கு, விச் மீன்ஸ் அந்த டிவ்வை இங்க இருந்து இந்த டிவ் முடியுதுன்னா இதுக்கு ஏத்த மாதிரி 3 காலமா ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் நீ இதுக்கு 20 பிக்சல், இது 30, இது 40 அப்படின்னு கொடுக்கலாம். பட் ஆட்டோன்னு கொடுத்துட்டேன்னா ஃபுல்லாவே கவர் ஆகி இப்படி ரேஞ்ச் ஓவரா எடுத்துக்கும். சரியா? அதுதான் இங்க ஆட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இங்க காலம்னு சொல்லிருக்காங்க. நீ இதுல ரோன்னு போட்டு ஜென்ரேட் பண்ணலாம். பட் நீ காலமை செப்பரேட் பண்ணிட்டாலே ரோ எத்தனை நாளும் நீ வச்சுக்கலாம். பிகாஸ் இப்போ நீ 3ன்னு சொல்லியிருக்க காலம், அங்கே நம்மளுக்கு கண்டென்ட் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்னொன்னா போய் அங்கே போய் உட்காந்துரும். நீ ரோ செப்பரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? சரி, இப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு வச்சுட்டு பேடிங் 10 பிக்சல். ஏன்னா இந்த சைடு இங்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்னர், இந்த டாப்பு, இந்த இடத்துல வந்துட்டு 10 பிக்சல் ஆட் ஆயிருக்கும். அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ நீ கிரிட்டை டெம்ப்ளேட்டா ஒரு டேபிள் காலம் மாதிரி ரெடி பண்ணிட்ட. இப்போ இந்த கண்டென்ட்டை உள்ள பிளேஸ் பண்ற. ஸோ அதுக்கு தான் எல்லாம் கிளாஸ் நேம் கிரிட் ஐட்டம் வச்சுக்க. அதை கால் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் இந்த லைக் இந்த உள்ள இருக்குல்ல இந்த ப்ளூ, இங்க கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் இந்த டார்க் ப்ளூ, இந்த லைன் இருக்கா, இந்த கலர் தான் நீ எங்க கொடுத்த? கண்டெய்னர்ல கொடுத்த, கிரிட் கண்டெய்னர்ல. சரியா? அதுதான் அந்த 10 பிக்சல் ஷேர் ஆயிருக்கு. இங்க 10, இங்க 10, அந்த சைட் 10. ஓகேவா? இப்போ பாரு, பார்டர் பேக்ரவுண்ட் கலர் இந்த லைட்டான ப்ளூ கலர் வச்சுட்டு இந்த பார்டர் 1 பிக்சல் சாலிட் அந்த பிளாக்னு கொடுக்கும் போது இதுதான் அந்த கலர்லாம் மாறும். இந்த இருக்கா, இந்த லைன் ஃபுல்லா பார்டரா. நீ கிரிட்னு சொன்னாலே அது வந்து லைனா ஜென்ரேட் ஆகி இருக்கும். ஆனால் உன் கண்ணுக்கு அவ்வளோ தெரியாது. நீ பார்டர் லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் ஃபீல் வரும். இதுக்கு பேடிங் 20 பிக்சல், இங்கே 20, இங்கே 20 கொடுத்தாச்சு. ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்ஸ்டா லைன் சென்டர், அதனால எல்லாமே சென்டர்ல, இல்லைன்னா அது இங்கே தான் வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் கிரிட். இது ஒரு தான் இருக்கிறதுலே சிம்பிளான கிரிட் எக்ஸாம்பிள். நம்ம இந்த கான்செப்டையும் ஸ்டார்டிங்ல நம்ம விஷுவல்ல எடுத்தோடனே நம்ம ஒன்ஸ் மோர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதில் இப்போ யாருக்கா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? டவுட்ஸ்னால் நான் திரும்ப நடத்துகிறேன்.
Kalamalisi sound okay. Fazila is Kamal, Fatima Rita. Right, super. Okay, good. சரி நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க நடுவில். சரியா, இப்போ இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இது நம்ம எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போய் டெஃபினிஷன் பார்ப்போம். சரியா, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்ததுல அந்த டிஸ்பிளே கிரிட்ங்கிறத என்னங்கிற மென்ஷன் பண்ணிக்கலாம். which becomes a grid container when its display property is set to grid or inline grid. சரியா, நீ கிரிட்னு சொன்னாதான் அதை இஷ்டத்துக்கு அந்த டேபிள் காலமை ரெடி பண்ணும். அதே எக்ஸாம்பிள் தான், திணற வேணாம். கிரிட் காலம்னு எடுத்துக்கும், அவ்வளோதான். நீ டிஸ்பிளேல ஃப்ளெக்ஸ்ன்னு சொன்னால் அது ஃப்ளெக்ஸாக கன்சிடர் ஆகும், அவ்வளோதான். அந்த நீ மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்எஸ் ஆக்சஸ் பண்ணும் கிரிட்டையும் ஃப்ளெக்ஸையும். நீ மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக கிரிட் டெம்ப்ளேட் காலம் ஆர்எல்ஸ் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தேன்னா அதை எடுத்துக்காது. சரியா, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்லைன் கிரிட் அப்படின்னா அதே கான்செப்ட் தான், பட் இன்லைன் தான் இருக்கும். இப்போ நீ உள்ள இருக்கிற டெக்ஸ்டோட கண்டென்ட் ஸ்பேஸை கனெக்ட் பண்ணி தான் அது டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், போன டேபிள் காலம் பாருங்க, 1 இருக்கு. ஆனால் நீ அதுக்கு என்ன சொல்லியிருக்க, 20 பிக்சல் சொன்னனால அது இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு. ஓகேவா, பட் அது நீ இன்னும் 13 சொன்னால் இன்னும் எடுத்துக்கும். ரைட்டா, அதனால அது நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டு தனியாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது. சரியா, இதில் நீ பேடிங் என்னதான் கொடுத்தாலும் லைட்டாக தான் அந்த பேடிங் எடுக்குமே தவிர, இன்லைன் கிரிட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டாலே உன்னோட டெக்ஸ்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தான் அந்த பாக்ஸ் ரெடி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு லெட்டர் இருக்கு, 1 தான் இருக்கு, அதனால இங்கேயும் ஒரு லெட்டர் தான் இருக்கு, 2 இருக்கு, அதனால இவ்வளோதான் பாக்ஸ் வரும். சப்போஸ் நீ இந்த இடத்துல ஒரு நிறைய 2 போட்ட அப்படின்னா இந்த பாக்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வரும். ஏன்னா அது இன்லைன் கிரிட்டா இருக்கிறனால. ஓகேவா, நான் ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன் காலம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸை ஜென்ரேட் பண்ணாது. உன்னோட இன்லைன் கிரிட்டு நீ ஃபஸ்ட்டு சொல்லிட்ட, இந்த இன்லைன் கிரிட்டுன்னு சொல்லிட்ட அப்படின்னாலே உன்னோட வேலை முடிஞ்சிடும். நீ கண்டென்ட் எவ்வளோ கொடுக்குறியோ அந்த ஷேப்புக்குள்ளே தான் பாக்ஸே ரெடி ஆகும். ஓகேவா, இதுதான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிலே இன்னொரு மெத்தட், இன்லைன் கிரிட். சரியா, நெக்ஸ்ட் அந்த கிரிட்டை காலம்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னலான்னா, the vertical lines of grid items are called columns. சரியா, உள்ள இருக்கிற அந்த வெர்டிக்கல், இது நம்ம மேக்ஸ்லேயே முன்னே படிச்சிருப்போம், ரோஸ் அண்ட் காலம். இப்படி வெர்டிக்கல் லைன்ஸில் இருக்கிறதுலாம் என்னது, காலம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஹாரிசாண்டலாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். சரியா, சின்ன பிள்ளைல நம்ம படித்தது. ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கேப்பெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெர்டிக்கலாக இருக்கிறத காலம் கேப், ஹரிசாண்டலாக இருக்கிறத எது, ரோ கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் சும்மா அந்த 1 வேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது மேபி ஆப்டிடியூட் சைட்ஸில் ஃபியூச்சரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா, அண்ட் தென் கிரிட் லைன்ஸ், த லைன் பிட்வீன் காலம்ஸ் ஆர் காலம் லைன்ஸ். ஸோ கேப்பையும் சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே நீ ட்ராவல் ஆகக்கூடியதை லைன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ காலமை பொறுத்த மட்டுக்கும் இங்கே 4 லைன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரோவை பொறுத்த மட்டுக்கும் 4 லைன்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இந்த கான்செப்ட் படி, விச் மீன்ஸ் இந்த டேபிள் காலம் படி பார்த்தா 3 லைன்ஸ் 2 ரோ, இதையும் சேர்த்தா 3 ரோஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரியா, அதே கான்செப்ட் தான் கிரிட் லைன்ஸ்னு வரும். கேப்பும் கிரிட் லைன்ஸும் ஒன்று தான், ரொம்ப பெருசாக இல்லை. ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது முடிஞ்சுட்டு கிரிட்டு. நம்ம இந்த கிரிட்டோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் பார்க்கலாம். ஐ தாட் டுடே செஷன் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் சிஎஸ்எஸ்ல. நெக்ஸ்ட் செஷனில் நான் சிஎஸ்எஸ்ஸை அந்த கிரிட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் ஃப்ளெக்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் கன்சிடர் பண்ணி கொண்டு வரேன். இன்கேஸ் எனக்கு இந்த கிரிட் வேணாம்ப்பா, எனக்கு இந்த 2 ஸ்லைடே போதும்னா, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு என்டர் ஆகும். இதெல்லாம் போதும், நான் நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வரேன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் குரூப்பில் மென்ஷன் பண்ணி போடுங்க. ரைட்டா, இல்லைப்பா எனக்கு வந்து கிரிட்லேயும் ஃப்ளெக்ஸ்லேயும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்தே ஆகணும், எனக்கு இன்னொரு கிளாஸ் வச்சு எடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே சொல்லுங்கள், குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ப்ரைவேட்டாக அவங்க மேனேஜ்மெண்ட்டில் பேசுங்க, சொல்லி அதில் என்ன தேவையோ கிரிட்டுக்கோ இன்னும் நான் மண்டே செஷன் எடுப்பேன். இல்லை எனக்கு எதுவும் வேணாம், ஜஸ்ட் கண்டினியூவே இருக்கட்டாலும் மெசேஜஸ் எதுவும் வேணாம், நான் மண்டேலேருந்து ஜாவா ஸ்கிரிப்டே எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா, ஆல்ரைட் தானே? இந்த வீடியோ சாரி இந்த விஷுவலில் இதை பார்க்கலாமா? எனி ஒரிஸ்? ஓகேனா ஒரு தம்ஸ் அப் அனுப்பலாம். ஓகேடா, சரி ரைட். ஓகே, சரி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ கிரிட்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். மேபி இருங்க, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதே 1 2 3 தான் இருக்குது. அதர் தன் தட் இது ஒரு செஸ் போர்டு ப்ராஜெக்ட். நீங்கள் பார்த்தா மேபி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே இந்த மாதிரி செஸ் போர்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுப்பேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரிட்டு தான், ஓகேவா? இது ஒரு காலம், இது ரோ. ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலரை நீ கொடுத்து ஓவராலாக பார்க்கும்போது செஸ் போர்டு ஃபீல் இருக்கும், ரைட்டா? இது ஒரு கான்செப்ட். அண்ட் தென் இதுவும் நீ நம்ம பார்க்குற அந்த பிக்சல் டைப்பில் எஸ், இது இட்ஸ் ஆல்சோ ஒரு பாக்ஸ் டைப் தான், சரியா? எப்பவும் பார்த்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வேணால் மண்டேலேருந்து செஷன் எடுக்கிறேன், சரியா? இப்போ நம்ம அந்த பிபிடியில் இருக்கிற அந்த ஸ்லைடை பார்க்கலாம். ஓகே, நான் எப்பவும் போல் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு H1 டேக் மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் நம்ம கிரிட்னு எழுதிடுவோம். கிரிட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, சரியா? இப்போ நம்ம 1 2 3 கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுவும் பாக்ஸாக இருக்கிறனால அதுக்கு ஒவ்வொரு டிவ் வைக்க போகிறோம். பட் அதை சுற்றியே இருக்கிறதுக்கு ஒரு காலம், விச் மீன்ஸ் அதெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு டிவ் வைக்கணும், சரியா? ஸோ ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 9 டிவ்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இது ஒன்றா கன்சிடர் பண்ணிப்போம். 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிவ்ல 1 2 3ன்னு வச்சுருக்கோம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா சிம்பிளாக ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஒரு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு, ரைட்டா? இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரிட்டை வந்து கால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஓவராலாக இந்த டிவ்வை நீ கிரிட்டுன்னு சொல்லணும். ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் வந்து என்ன வைக்கனா அவங்க வச்ச மாதிரி கிரிட் கண்டெய்னர்னே வைக்கணும். ஸோ இங்கே ஸ்டைலை கால் பண்ணி grid container ஓப்பன் பண்ணி which is display grid அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் டிஸ்பிளே கிரிட்னு அந்த சொல்லிட்டேன், சரியா? அப்போ கோட் படி பார்க்கும்போது அது கிரிட்டாக கன்சிடர் ஆயிரும். பட் நீ காலம் எல்லாம் சொன்னாதான் அது கிரிட்டோட பொசிஷனுக்கு வரும். ஸோ அப்போ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆட்டோ நல்லா பாரு, நான் 2 தான் கொடுத்துருந்தேன், அது ஆட்டோமேட்டிக்கா இதுவும் கன்சிடர் ஆகி போயிட்டு, சரிதா? இங்க ஒரு கிரிட், இங்க ஒரு கிரிட். இன்கேஸ் நான் இன்னொன்று ஆட்டோ கொடுத்தேன் அப்படின்னா 3 காலமா செப்பரேட் ஆகுது. இன்னொரு ஆட்டோவும் கொடுத்தேன் அப்படின்னா 4 காலமா செப்பரேட் ஆகும், சரிதா? 1 2 3 4 5 6 7 8 9. இன்னொரு ஒரு ஆட்டோ கொடுக்குறேன் அப்படின்னா 5 காலமா எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்பேஸை விட்டுரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லைனால இப்போதைக்கு நம்ம 3 காலமே எடுத்துக்கலாம், சரியா? இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அவங்க என்னமோ ஒரு கலர் வச்சாங்க, நம்ம வேணால் அந்த பிளரி வுட் வச்சோம். ஸோ அதுக்கு ஒரு பிளரி வுட்டு ஷேப் வந்துட்டு. அண்ட் தென் எல்லா டெக்ஸ்ட்டும் சென்டராக இருக்கணும், அதனால டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நீங்கள் இங்கேயே கொடுக்கலாம். பட் இது வந்து கிரிட்டுனால எங்கே நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் அலைன் கொடுத்தா போதும். விச் மீன்ஸ் இங்கே தான் டெக்ஸ்ட் இருக்குது நம்மளுக்கு, அதனால் அங்கே ஒரு கிளாஸ் கால் பண்ணோம்னா அங்கே நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம், ரைட்டா? இங்கே நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேடிங் கொடுத்தாகணும். பட் இப்போதைக்கு நீங்கள் கொடுக்காம இருங்க. ஒய்? பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டிவுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் பேடிங் எதனால கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்போ தெரியும், சரியா? ஸோ இப்போ நான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் நேம் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே கிளாஸ் நேம்னால
நான் வந்துட்டு ஒரே லைனில் எழுதிட்டேன். கிளாஸ் கிரிட் எலமெண்ட். ஓகேவா? இப்போ நான் கிரிட் எலமெண்ட்டை கால் பண்ணுறேன். கிரிட் எலமெண்ட்டை கால் பண்ணிட்டு இதில் டெக்ஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு சென்டராக வச்சு நான் வந்து போகலை. பட் அதுக்கு முன்னாடி நான் சரி அது இருக்கட்டும், ஏன் நான் அவ்வளோ நேரம் எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறேன் அதுக்கு, லைக் விச் மீன்ஸ் இந்த அக்வாவே வைக்கலாம். ஓ சாரி, எலமெண்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அதனால தான் சென்டரபுளாக வரல. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கரெக்டாக போடல. இங்கே எலமெண்ட்டுக்கு போடலான்னு, பட் நான் அங்கே போட்டிருக்கேன், அதனால எடுக்கலாமல் இருக்கலாம். ஸோ கிரிட் ஸ்பெல்லிங் வைஸ் பார்த்தா கரெக்டு தானே? யா, நவ் இட்ஸ் ஓகே. சரிதா? இப்போ நம்ம இந்த இங்க ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம், அதே காணாம போயிட்டு. ஏன்னா அது ஓவர் ரைட் ஆயிருக்கு இந்த அக்வா கலர். நான் சொல்லியிருக்கேன் வாட்டர் ஃபால்ஸ் படி தான் வரும். நீ இங்க இருந்து பார்த்த அப்படின்னா இந்த கலரை முடிஞ்சு இதுக்கு மேலதான் அப்ளை ஆயிருக்கும். ஸோ இப்போ இது தெரியணும்னுக்காண்டி நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா பேடிங் ஒரு 13 பிக்சல் கொடுக்குறேன். அப்போதான் அந்த பார்டர் வந்து நம்ம கொஞ்சம் 10 கொடுப்போம், கொஞ்சம் குட்டியா இருக்கும். 10 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கண்ணுக்கு பார்டர் லைன் எதுவுமே தெரியல, கரெக்டா? ஸோ கிரிட் எலமெண்ட்ல நான் பார்டர் போட்டு 1 பிக்சலுக்கு சாலிட் பிளாக் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அந்த உள்ள டேப்லா காலம் லைன் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல் கொடுப்பேன். நான் நேத்தா சொன்னேன் பிக்சல்ல எதுவுமே கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இது நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்குள்ள கொண்டு வரோம், கரெக்டா? இப்போ நீ இது வந்து ஓரளவுக்கு பார்த்தா ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட். நீ வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும் போது தான் அந்த பிக்சல்ல கொடுக்காம லைக் 3% ரொம்ப குட்டியாக இருக்கும். 23 ரொம்ப குட்டியாக தான் இருக்குமா? 53 பார்த்துக்கோ. பர்சன்டேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தியா? கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ 170% கொடுக்கும்போது இதாக இருக்கும், ஓகேவா? அப்போ அது ஒன்றும் பெருசாலாம் ஹர்ட் பண்ணாது பிக்சலில் கொடுக்கும்போது. இப்போதைக்கு நம்ம சின்ன ப்ராஜெக்டாக பண்ணுறதுனால இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ ரைட், ஓகே. பட் இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் நீ பேடிங் கொடுத்த அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பேடிங் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். இங்கே 20, இங்கே 20, இங்கே 20, இங்கே 20 அப்ளை ஆகணும்னா பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் காலம் ஃபெயில். அதே 1 2 3 இதுதான் சிம்பிளான ஒரு கிரிட் எலமெண்ட், ஓகேவா? ஸோ பிபிடி வைஸ் பார்க்கும்போது ஆல் செஷன் வி கவர்ட் வித் ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபீலாக வச்சு எனக்கு கிரிட்லேயோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸில் நீங்கள் எனக்கு கான்செப்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப்பில் சஜஸ்ட் பண்ணுங்கள். சேம் நம்ம மண்டே செஷன்ஸில் பார்க்கலாம் ஒன் கிளாஸாக. அண்ட் தென் டியூஸ்டேலேருந்து வேணால் நம்ம